சந்தானமானது ஏற்பட வேண்டும். வயோதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய எல்லா விதமான சாந்திகள், 60 ஆரம்பத்தில் செய்யக்கூடிய சாந்தி உக்ரரத சாந்தி, 60 முடியில் செய்யக்கூடிய சட்டத்த பூர்த்தி, 70 செய்யக்கூடிய பீமரத சாந்தி, 75 செய்யக்கூடிய விஜயரத சாந்தி, 80 செய்யக்கூடிய சதாபிஷேகம், 100 செய்யக்கூடிய பூர்ணாபிஷேகம், 120 செய்யக்கூடிய கனகாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான சாந்தி வைபவங்களையும் நம்ம செஞ்சுக்கணும். புத்திர பௌத்திர தௌஹித்ர பிரபுத்திரன்னு சொல்லியிருக்கு. அதாவது பிள்ளைய பார்க்கணும், பேரனை பார்க்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும், எள்ளு பேரனை பார்க்கணும் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். 120 வயசுக்குள்ள எள்ளு பேரனை பார்த்துக்கலாம். அதனால எல்லாரும் 120 வயசு வரைக்கும் இருந்து அமோகமாக எள்ளு பேரனை பார்த்து எள்ளு பேரனை தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதன்படி எல்லாரும் அமோகமாக